ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இயற்கையான மூலிகைகளை வச்சு ஹெர்பல் ஹேர் ஆயில் சேல் பண்ணுறோம். இது யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு நரைமுடி வரவே வராது. வந்த நரைமுடியும் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். அதே மாதிரி முடி நல்லா அடர்த்தி கொடுக்கும். இது உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர் டை வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் இருக்க பொருளை வச்சே நீங்கள் ஹேர் டை ரெடி பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஹேர் டையாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹேர் ஆயில் மாதிரி அப்ளை பண்ணி நல்லா தலைக்கு மசாஜ் கொடுத்து நீங்கள் தலை குளிச்சிங்கன்னா உங்கள் வெள்ளை முடி கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதுக்கு எடுத்திருக்க முக்கியமான பொருள் கருஞ்சீரகம். இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு நான் எடுத்துக்கிறேன். கருஞ்சீரகத்தை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாய், இந்த மாதிரி எந்த கடாய் வேணாலும் எடுத்து அதில் இந்த ஒரு கைப்பிடி அளவு கருஞ்சீரகத்தை சேர்த்து இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கருஞ்சீரகம் நம்ம முடிக்கு நல்ல கருமை கொடுக்கும். இதில் இயற்கையாகவே கருமை நிறம் கொடுக்கறது இருக்குது. இது நம்மளுடைய நரைமுடியை கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாக மாற்றும். இதில் நம்ம அப்ளை பண்ணுறதால இன்ஸ்டண்ட்டாகவும் நம்மளுக்கு கருமை கொடுக்கும். அதே மாதிரி நம்ம இதை தொடர்ந்து தலைக்கு தடவிட்டு வர நம்மளுடைய நரைமுடி முற்றிலும் மாறும். இது மருத்துவ ரீதியாக மருத்துவர்களே சொல்கிறாங்க. இந்த கருஞ்சீரகத்தில் அவ்வளோ மருத்துவ பலன்கள் இருக்குது. இதை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருக்கலாம். அடுத்து நம்ம எடுத்துருக்க முக்கியமான பொருள் வெந்தயம். இது ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். வெந்தயம் நம்மளுக்கு இயற்கையாகவே குளிர்ச்சி தன்மை இருக்கும். அதே மாதிரி முடி உதிர்வை தடுக்கும், முடி கொட்டுறதை நிப்பாட்டும், முடியை நல்லா கருமையாக்கும், அடர்த்தி கொடுக்கும். இப்படி முடிக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இந்த வெந்தயம் கொடுக்கும். இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நிறம் மாறுற அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு கருமை நிறமாக மாறிடுச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ரெண்டையுமே நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை நம்ம ஆற வச்சிடலாம். ஏற்கனவே நம்ம வறுத்த கருஞ்சீரகத்தோட இப்போது வறுத்த வெந்தயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொஞ்ச நேரம் நல்லா அதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தலைக்கும் குளிக்கலாம். அதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக அப்ளை பண்ணி தலைக்கும் சீவிக்கலாம். இப்போ நான் இதை ஒரு உரலில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்சர் ஜார்லேயும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உரலில் சேர்த்து நம்ம செய்கிறதால நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் தான் கொடுக்கும். அதனால தான். அதே மாதிரி நம்ம சேல் பண்ணுற அந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்கிறதில்ல. எல்லா மூலிகைகளையுமே இயற்கையாக பறித்து இந்த மாதிரி பெரிய உரலில் போட்டு இதை சாரெடுத்து அதோடைய ரசாயனங்களை வச்சு தான் நம்ம எண்ணெய் தயாரிக்கிறோம். கண்டிப்பாக அந்த எண்ணெய் அப்ளை பண்ணி ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். உங்களுடைய முடி கொட்டுறது நிப்பாட்டும், அடர்த்தி கொடுக்கும், கருமை கொடுக்கும், நரைமுடியெல்லாம் மறையும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போது இந்த அளவுக்கு நம்ம நல்லா பவுட்ரு பண்ணிட்டோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை உரலில் நச்சா போதும். நம்மளுக்கு இந்த அளவுக்கு பவுட்ராக வந்துடும். இது நம்மளுக்கு நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல நறுமணத்தை கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து இதில் வேணுங்கிற அளவு நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது நம்மளுக்கு நல்லா பார்க்க காஃபி தூள் மாதிரி இருக்கும். இப்போது இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு எனக்கு போதும். இப்போது இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் தலைக்கு குளிக்கிறீங்க இதை தேய்ச்சி அப்படின்னா நீங்கள் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு 2 ஸ்பூன் அளவு. இதை நீங்கள் அப்ளை பண்ணி தலை சீவிக்கிறீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் அதில் ஊற்றிருக்கேன். ஏன்னா இதை அப்ளை பண்ணி தலைக்கு சீவிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தலை குளிக்கிறீங்கன்னா விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இன்ஸ்டண்ட்டான டை நம்மளுக்கு தயாராகியாச்சு. நீங்கள் கெமிக்கல் டையை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி நேச்சுரலாக இன்ஸ்டன்ட் டையை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதை நீங்கள் வெளியில் போகையில் அப்ளை பண்ணிவிட்டு தலைக்கு சீவிக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் ஷாம்பு போட்டு குளிச்சிங்கன்னா இதோட நிறம் போயிடும். ஏன்னா இது இன்ஸ்டன்ட் டை. ஆனால் இதை நீங்கள் ஹேர் பேக் மாதிரி நீங்கள் தொடர்ந்து தேய்ச்சிட்டு வர உங்களுடைய நரைமுடி கருப்பாக மாறும். கெமிக்கல் ஹேர் டையை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி நேச்சுரலாக நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு
எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இயற்கையான மூலிகை ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.